தாம்பரம் மார்க்கெட்டில் வந்து மெயினாக அந்த மேடெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த அக்கா வந்து ஸ்டென்சில்ஸ்லாம் விற்கிறாங்க. இது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எப்பவுமே தாம்பரம் மார்க்கெட் போவேன், ஆனால் இது பார்த்ததே இல்லை. இந்த டைம் சரி இதை வாங்கலாம், சின்னதாக வாங்கிக்கலாம். நம்ம வீடு உள்ளே வந்து போடுறதுக்கு தானே, வெளியே வந்து கோலம் தான் போடுவோம், இந்த அந்த இது வச்சுலாம் போட மாட்டோம். சரி இந்த தடவை உள்ளே வாங்கினான்னு ஒரு 2 மட்டும் வாங்கினாங்க. ஒன்று வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க, பெருசு வந்து ஒன்று வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இவங்ககிட்டலாம் நம்ம பார்கெயின் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா இவங்க தொழிலே தான். அவங்க இவ்வளோ நேரம் வந்து ரோட்டில் உட்காந்துட்ருக்குதே இந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்குன்றதுக்காக தான். அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே அவங்க கேட்குற 20 ரூபா கேட்டு கொடுத்துட்டு 2 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு பூ மார்க்கெட் போனோம். பூ விலை செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அரை சேரா என்னன்னு தெரியல, ஒரு பேக்கெட் வந்து 100 ரூபான்னு விற்றுருந்தாங்க. மல்லி வந்து 150 ரூபா சொன்னாங்க. முல்லை கட்டுறது தான் கஷ்டம், 50 ரூபாய்க்கு பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி என்ன பண்ணுறது, 100 ரூபான்றதே அதிகன்றதுக்காக சரின்ட்டு வாங்கிட்டேன். அதோட கம்மியாக எங்கள் மார்க்கெட்டில் தரமாட்டாங்க, நீங்கள் வெளியே வாங்கினா கூட வாங்கிக்கலாம். 50 ரூபா பேக்கெட் சின்னதாக கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் போகலாம், ஏன்னா நான் சாமிக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு பூ கொடுப்பேன். அதனால் வந்து மார்க்கெட்லேயே போயிட்டு பூவும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே நாங்கள் போனோம். ஈவினிங் போனால் பூ விலை இந்த ஜாதி மல்லியே 30 ரூபாயிடுச்சு, மல்லி விலை 20 ரூபாய் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரேட்டு டவுன் ஆகிடுச்சு. எல்லாம் செட்டுலாம் போட்டு வச்சுருந்தாங்க, பழ செட்டுலாம் பிள்ளையாருக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்க பழத்தையும் வச்சு படைச்சல, ஏன்னா நாங்கள் வீட்டு பிள்ளையாரை வச்சு தான் சாமி கும்பிட்றோம். அதனால் பிள்ளையார்லாம் வாங்காதனால அதெல்லாம் பழ செட்டுலாம் வேண்டாம், நம்ம சிம்பிளாகவே சாமி கும்பிட்ருவோம், கொழக்கட்டை சுண்டெல்லாம் வச்சுன்ட்டு நான் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு எதுனா ஒரு விசேஷம்னா என்ன தம்மாங்க நினைப்பு வரும். எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா தான் குளிச்சு நான் வெறும் இந்த பூஜை வேலை செய்கிறேன் பாருங்கள், அதுவே பாத்திரம்லாம் கூட கழுவி வச்சுருவாங்க. பூஜை பாத்திரம்லாம் கூட அந்த பொட்டு வச்சு பிள்ளையார் எடுத்துன்னு வருவார் எங்கள் அப்பா. அதுக்கு வந்து நான் சந்தனத்தில் அந்த பொட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுடுவேன். வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவோம், படம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்தந்த டிவியில் இந்தந்த படம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து படம் பார்த்துட்டு இருப்போம். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் படமே பார்த்துங்கிறீங்க, சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சுங்க. நான் பாட்டுன்னு என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அன்றைக்கி வந்து ஜீ தமிழில் ரோடுன்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க 12:30க்கு. சரி அதுதான் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கே அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு, எங்கள் அப்பா கூட சேர்ந்து படம் பார்க்குற ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அப்புறம் கடைசி என்ன பண்ணோம், வர வழியில் இந்த கடையில் வந்து ஜூஸ் குடிப்போம், கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்கும். இந்த டேர்னிங் பூ கடைலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேர்னிங் வர